திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நெல்லி எள்ளப்பாளையம்புதூர் ஊராட்சியில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 7 வருடங்களாக மக்களின் கோரிக்கை நீடித்து வருகிறது. புள்ளிக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த 20 குடும்பங்கள் 2018ஆம் ஆண்டு பட்டா கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை நிலம் வழங்கப்படவில்லை. கடந்த ஆண்டு கொடுவாயில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் நிலம் வீடு கட்டத்தக்க வகையில் அளிக்கப்படாமல் மண்மேடு பகுதியில் காட்டப்பட்டதால் மக்களிடம் அதிருப்தி எழுந்தது. புதிய நிலம் வழங்கப்பட வேண்டும் என கோரி காங்கேயம் ஆதிதிராவிட நலத்துறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவைத் தலைவர் பௌத்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசு மாநிலம் முழுவதும் வீடில்லாதவர்களுக்கு பட்டா வழங்கி வரும் நிலையில் 7 வருடங்களாக எங்கள் கோரிக்கை நீங்காமல் இருப்பது வேதனையை ஏற்படுத்துகிறது என கூறினர். பௌத்தன் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையுடைய நிறுவன தலைவர், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் எள்ளப்பாளையம்புதூர் ஊராட்சி புள்ளக்காளி வளையத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் அருந்திர் சமூகத்தைச் சேர்ந்த 20 குடும்பத்தினர் கடந்த 2018ஆம் ஆண்டு இருந்து தற்பொழுது வரை இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 20 குடும்பத்தினர் தொடர்ச்சியாக மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், போராடி வருகிறார்கள். இந்த சூழலில் கடந்த 2024ஆம் ஆண்டு கொடுவாயில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் தலைமையிலே 20 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அந்த பட்டா உரிய இடத்தை பல மாதங்கள் கழித்து அளவீடு செய்ய சென்ற பொழுது நிலையிலே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன என்று சொன்னால், வாழ்வதற்கு தகுதியற்றும் மணல் மேடு பகுதியாக இருந்தது. எனவே அன்றைக்கு எள்ளப்பாளையம்புதூர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுக்கு வேறு இடம் வழங்க வேண்டும், கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று போராட்டத்தை மக்களும் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையும் இணைந்து நடத்தினோம். பிறகு தற்பொழுது வரை வேறிடம் வழங்காமல் சமீபத்திலே மனு கொடுத்த 2-3 மாதங்களுக்கு முன்பு மனு கொடுத்த பயனாளிகளுக்கு அதே பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். உண்மையான பயனாளிகளுக்கு ஏற்கனவே பட்டா வழங்கிய நபர்களுக்கு வழங்கவில்லை. இது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை. எனவே தமிழக அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் ஆதி திராவிட நலத்துறையும் உடனடியாக இம்மக்களுக்கு வேறிடம் வழங்கி கலைஞர் கனவு இல்ல திட்டத்திலே வீடுகளை கட்டி கொடுக்க கோரி இன்றைக்கு காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்.